இது வரைக்கும் கடலுக்கு போன யாரும் உசுரோட திரும்பி வந்தது இல்லையா? நீரி கடலுக்குள்ள போனா எடப்பாடி ஏன் இறங்கி வந்தாரு? இந்த நம்பகத்தன்மையற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு போடாண்டா, யாருக்குமே நம்பகத்தன்மையற்ற ஆளுன்னு முஸ்லீம் பூத்துகள்லையும் கிறிஸ்டின் பூத்துகள்லையும் சீமான் அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு இல்லை. இது மோடிக்கும் தெரியும். சீமான் அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவு கூட கிறிஸ்தவ முஸ்லீம்கள் கொஞ்சம் பேர் கூட எடப்பாடி பழனிசாமியை அக்செப்ட் பண்ணலங்கிறது ஐபிக்கு தெரியும், பிரதமர் மோடிக்கு தெரியும், எடப்பாடிக்கும் தெரியும். எடப்பாடிக்கும் தெரிஞ்சனால அந்த பாஜகவை நாங்கள் இது பண்ணலைங்கிற அந்த ஸ்டாண்டை இப்போ எடுத்திருக்கிறாரு. முக்கியமாக பாஜகவையும் ஒரு லைனில் வச்சிருக்கிறாரு எடப்பாடி, விஜய் கட்சியும் ஒரு லைனில் வச்சிருக்கிறாரு, ரெண்டு பேரையும் ஒரு டிஸ்டன்ஸில் வச்சிருக்கிறாரு. சீமான் விஜய்க்கு மதிச்சது வெறும் 30 சீட்டு, எடப்பாடி பழனிசாமி 12 சீட்டு மேலே கொடுக்க மாட்டார். விஜய் தரப்பு டிக்கடித்த விஜய், துணை முதல்வர் சீமான் மோசடி பண்ண மாதிரி அவங்க பிறப்பு எல்லாமே மோசடி 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 மன்னர்கள். எடப்பாடி சிக்னல் கொடுத்தது பிஜேபிக்கு தான். எடப்பாடி சிக்னல் கொடுத்தது பிஜேபிக்கு. இந்த சிக்னல் கொடுக்கறது மூலமா டாக்டர் ராமதாஸுக்கு செக் வைக்க பார்க்குறாரு. விடாக்கண்டம் கொடாக்கண்டம் கதையா ஐயா எடப்பாடி பழனிசாமி உங்களோட கில்லாடியா எங்க ஐயா டாக்டர் ராமதாஸ். அவரு 89 இருந்தே இதுல பிஹெச்டி படிச்சவரியா. நீங்க ஜெயலலிதா இறந்த முறை தான் ஐயா ஜெயலலிதா படிச்சுட்டு வந்த இந்த உங்க டாக்டிஸை காட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் எங்க ஐயா சீனியரியா. ஆனா எடப்பாடி சொல்ற டேர்ம்ஸ் தானே இவங்க எல்லாருமே தொகுதியை வாங்கிக்க முடியும். ராமதாஸ்கிட்ட சரண்டர் ஆவார் எடப்பாடி, அல்லது வடதமிழத்தில் 3வது பேருவாரு வாஷ் அவுட். Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்தது ஏன்? பாஜக நிர்பந்தம் என்ன? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன். வணக்கம் நஜந்தன். எடப்பாடி ஏன் இறங்கி வந்தாரு? கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்காளர்கள் சீமான் ஒரு நம்பகத்தன்மை உள்ளவர். அவர் 8% எடுக்கும் போது இவர் 23% அணி எடுத்தாலும் கூட பல பூத்துக்களில் பல சமூகங்கள் சீமான நம்பின அளவுக்கு எடப்பாடியை நம்பல. எடப்பாடிகிட்ட ஓட்டு போடுறது சமூக சூறாடலுக்கும் நம்ம சமூக உணர்வுக்கும் எதிரானதுன்னு தான் நினச்சாங்க. அதோட சீமான் வளர்ந்து வந்தால் நம்ம சமூகத்துக்கு ஒரு எழுச்சி கிடைக்கும், நாமளும் அதிகாரம் பெறலாங்கிற ஒரு எண்ண ஓட்டம் பல சமூகங்களுக்கு இருந்து. இதை பூத் வைஸ் பார்த்தாலே தெரியும். அதான் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கேங்கிறது ஒரு கான்செப்ட். நான் தான் அந்த கான்செப்டை சொல்கிறேன். உண்மைங்கிறது ஐபிக்கு தெரியும், ஸ்டேட் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும், பிரதமருக்கு தெரியும், முதல்வருக்கு தெரியும் உண்மை. இதில் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை வச்சு பார்க்கும்போது அந்த பூத்துக்களில் பார்க்கும்போது திமுகவுக்கு அபரீதமாக இருக்குது, அபரீதமான எக்கச்சக்கமாக இருக்குது. 2வது இடம் எதுன்னு பார்த்தா சரிப்பா இந்த இடத்துல பாஜக அவனும் ஜெயிக்காது, முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலைங்கிறான், நம்ம உங்கள் புள்ள மாறிங்கிறான், இவனுக்காவது போடுவோம். அந்த நபருக்கு போட்டு ஏமாந்து போகிறதோட சும்மா இதுக்கு நம்ம முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலைன்னு ஏதாவது கேட்குறான். எவனும் கேட்கல. ஓட்டு இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லா பேர்லாம் ஆணையிட்டு சொல்கிறேன், எனக்கு ஓட்டு போட மாட்டீங்க என்றாலும் அவன் நமக்காக கேட்குறான். உங்கள் கூட பிறந்துட்டேன் அதனால் நான் சண்டை போடுறேன்னு சொல்கிறான். சரி, அவன் ஒரு ஜென்யூனானவனாக இருக்கான். 4 ஓட்டு போட்டாலும் அவனுக்காவது போடுவோம். இந்த நம்பகத்தன்மையற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு போடாண்டா, யாருக்குமே நம்பகத்தன்மையற்ற ஆளுன்னு முஸ்லீம் பூத்துகள்லையும் கிறிஸ்டின் பூத்துகள்லையும் சீமான் அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு இல்லை. இது மோடிக்கும் தெரியும். சீமான் அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவு கூட கிறிஸ்தவ முஸ்லீம்கள் கொஞ்சம் பேர் கூட எடப்பாடி பழனிசாமியை அக்செப்ட் பண்ணலங்கிறது ஐபிக்கு தெரியும், பிரதமர் மோடிக்கு தெரியும், எடப்பாடிக்கும் தெரியும். எடப்பாடிக்கும் தெரிஞ்சனால அந்த பாஜகவை நாங்கள் இது பண்ணலைங்கிற அந்த ஸ்டாண்டை இப்போ எடுத்திருக்கிறாரு. ஏன் இப்போ எடுக்க? மக்களவை தேர்தல் முடிந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. அப்பவே புரிஞ்சுட்டா உடனே தடாலடி என்று விழுந்தே விட்டானையான்னு சொல்லுவாங்க. அந்த சூழ்நிலையை மறைக்கிறதுக்கு இப்போ எடுத்திருக்காங்க. ஃபார் கிளீன் எக்ஸாம்பிள், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நாம் தமிழர் கேண்டிடேட்டு 3வது இடத்துல 2 பேருமே மீனவர் தான். சீமானும் முக்கோர் சமுதாய கிறிஸ்தவ மீனவ ஒரு சகோதரியை நிறுத்தினாப்புல. இவர் ஒரு செல்வாக்கான மீனவ ஒரு அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு பவர்ஃபுல் ஃபேமிலி. அவங்க அண்ணன் அவங்கெல்லாம் கல்லூரிகள் அதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிற ஃபேமிலியில் உள்ள பசலியான் எனக்கு நண்பர் தான். அவரை நிறுத்தினாப்புல. ஆனால் சீமான் நிறுத்தின கிறிஸ்தவ முக்கோர் கேண்டிடேட்டுக்கு வாக்கு அதிகம். இத்தனைக்கும் எடப்பாடி கூட கேண்டிடேட்டு ஒரு செல்வாக்கானவர். தென் அந்த கூட்டணியில் தேமுதிக இருக்காப்புல. தேமுதிகவுக்குன்னு கொஞ்சம் வாக்கு வலிமை உண்டு. புதிய தமிழகம் முபாரக் எஸ்டிபிஐ அவங்களுக்கு வர செல்வாக்கு இருக்குது. அப்படி இருந்தும் சீமா நாம் தமிழருக்கு வந்த ஓட்டு வரல. அங்கே
பாஜக தவிர மற்ற விழுந்த ஓட்டு வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு தான் சொல்லும்போது மீனவர் கிராமத்தில் விழுந்த ஓட்டுகள் கிறிஸ்தவர்கள் நிரம்பிய ஓட்டுகள் வந்து சீமான் அளவுக்கு கிறிஸ்தவ முஸ்லீம்கள் எடப்பாடியை நம்ப தயாரில்லை. அதே வேளையில் இந்த விளவங்கோடு இடைத்தேர்தலையும் 2 பேருமே கிறிஸ்தவ நாடார் கேண்டிடேட்டை தான் போட்டாங்க. அங்கேயும் 2வது இடம் பாஜக வந்து எடப்பாடி விளவங்கோட்டில் வந்து ஜெகநாதன்லாம் ஒரு தேமுதிகலாம் ஒருத்தர் இருந்தாங்க. தேமுதிக சப்போர்ட்டு, முபாரக்கோட எஸ்டிபிஎட் சப்போர்ட்டு, புதிய தமிழன் சப்போர்ட்டு எல்லாம் இருந்தும் சீமானோட ஓட்டுக்குறவு 4வது இடம். அப்போ அவர்கிட்ட எல்லாரும் சொல்லும்போது கிறிஸ்தவ முஸ்லீம்கள் சீமானை நம்புவாங்க, உங்களை நம்பகத்தன்மையற்றவர், அன்ரிலேபிள், நாட் டிபெண்டபிள்னு உங்களை எடப்பாடியை கருதிட்டாங்கன்னு சொல்லும்போது இனிமேல் கிறிஸ்தவ முஸ்லீம்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, இந்த ரூட்டில் பயணிப்போம்னு பாஜகவுக்கு நாங்கள் எதிரி இல்லை, திமுக தான் எங்கள் எதிரின்னு ரூட்டை மாற்றிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அந்த ஒரு அம்சம் மட்டும்தானா கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் கிடைக்காது, என்ன முயற்சி பண்ணாலும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியை திமுக மட்டும் தான் எதிரி அப்படின்னு சொல்ல வச்சது? சீமானோட கீழே இருக்கிறார் கிறிஸ்தவ முஸ்லீமில், பரையர்கள்ட்ட சீமானோட கீழே இருக்கிறார். வண்ணார் நாவிதர் குயவர், போயர் ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், இவங்க கிறிஸ்டின்ஸ் தான் ஜாஸ்தி. ஆண்டி பண்டாரம், ஜங்கம், யோகீஸ்வரர் இந்த சமூகங்கள்லையும் சீமானோட கீழே இருக்கிறாப்புல சர்வே பண்ணி பார்க்கும்போது குறிப்பாக கிறிஸ்தவ முஸ்லீம் மத்தியில் இந்த அளவுக்கு நமக்கு பிஜேபி கூட்டணி விட்டும் அவங்க நம்மளை நம்பலை, நம்மளை ஏற்றுக்கலன்னு சொல்லும்போது பாஜக கூட்டணி ஒன்றும் நெகட்டிவ் இல்லைங்கிற மாதிரி ஒரு லைனுக்கு வராரு. ஆனால் இந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது அவர் தொடர்ந்து பிடியில் இருக்காரு அப்படிதான் காண்பிக்குதா, கண்ட்ரோல் இருக்காருன்னு காமிக்குதா? அவர் கண்ட்ரோல் வந்து நாசுக்கான அரசியல் விளையாட்டால், வேலுமணியோட நாசுக்கான அரசியல் விளையாட்டால், செங்கோட்டையனோட ரிபலியனில் அவரோட கண்ட்ரோல் குறையுது. கண்ட்ரோல் குறைஞ்சிச்சுங்கிறீங்களா? கண்டிப்பாக குறையுது. செங்கோட்டையன் ரிபல் பண்ணுறாரு, வேலுமணி டேக்பிளாக பண்ணுறாரு. இப்போ எடப்பாடி தவிர இன்னொருத்தர்னு சொல்லும்போது அந்த இடத்துக்குள்ளே வேலுமணி டேக்பிளாக வந்திருப்பார். எடப்பாடி கூட தான் இருப்பார். எடப்பாடிக்கு எல்லாம் எதிர்ப்போகிறோம். இப்போ நாம் சொல்கிறதெல்லாம் எல்லாருமே சொல்லுவாங்க, எடப்பாடி வந்து கிராப்பருங்கிற இமேஜ் வந்துட்டு, பன்னீரை நீக்கினால முக்குலத்தோர்கள் எதிராக இருக்காங்க, பன்னீரை நீக்கினால நான் வெள்ளாள கவுண்டர்ஸ் எதிராக இருக்கிறாங்க, விக்ரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காதனால நான் வன்னியர், நான் வெள்ளாள கவுண்டர் எதிராக இருக்கிறாங்க, நாடார் டீமோட ஒர்க்கில் எடப்பாடிக்கு எதிராக 3 இடத்துல டெபாசிட் போயிட்டு, அப்போ எடப்பாடியை சிஎம் கேண்டிடேட்டாக வச்சா அதுவே பொருந்தா கூட்டணி ஆகி புட்டுக்கும் ரொம்ப மோசமாக போயிடும், எல்லி தவளை நட்பாகி காலி ஆகிடும். அண்ணாமலையும் எடப்பாடி கடுமையாக எதிர்ப்பு கொடுக்குறாரு. ஸோ ஒரு கேண்டிடேட்டு அதர் தான் எடப்பாடி பழனிசாமின்னா அது திமுக அணியை எதிர்கொள்ளதுக்கு கரெக்டாக இருக்குங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது எடப்பாடி தன்னை எதிர்த்த செங்கோட்டையனை ஏற்றுக்க மாட்டார். அப்போ அவர் வேலுமணினா பரவாயில்லைங்கிற ஒரு முடிவுக்கு எடப்பாடி வரலாம். அப்படி தான் வேலுமணி அந்த பொலிட்டிக்ஸை பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் எடப்பாடி இந்த மாதிரி சொன்னது அப்படிங்கிறது எல்லாரையும் ஒரு கஸ்டில் வச்சுருக்காரு இல்லையா? உங்களுக்கு பாஜகவாக கூட இருக்கலாம், இல்லை வந்து தாவேக்கா இருக்கலாம், ஈவன் சீமானா கூட இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. சீமானெலாம் கஸ்டில் இல்லை, ஓங்கி அடிச்சிட்டாரு. திமுக, அண்ணா திமுக, காவிரி, கச்சத்தீவு, முல்லை பெரியாறு, சமஸ்கிருதம் எல்லாத்திலையும் காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதைகள், ஒட்டுண்ணிகள், ஊதுகுழல்னு ஓங்கி அடிச்சிட்டார். இதில் என்ன கெஸ் இருக்குது? ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமியை தினகரனையும் கமலஹாசனையும் தாண்டி போனது மாதிரி ராமதாஸை கண்டு பயந்து விக்கிரவாண்டியை விட்டும் டெபாசிட் போயிடும்னு என்ன கண்டு ஈரோடு கிழக்கம் விட்டு ஓடன எடப்பாடி பழனிசாமி நான் தட்டி தூக்கிக்கிட்டு கிளீனாக மேலே போயிடுவேன். 24 எடப்பாடியை தாண்டி வந்திருக்கணும், 26 கண்டிப்பாக அவர் குட்டிக்காரணம் போட்டு எங்கே நின்னாலும் லீடர்ஷிப் இல்லாத அவரை தாண்டி போயிடும்னு சீமான் வெரி கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாரு. வேலுமணி ரிசப்ஷனுக்கு போகிறாரு. அவர் செங்கோட்டை கூட்டத்தில் அவருக்கு வந்த 2 மடங்கு வந்த கூட்டத்தையும் தேனி கூட்டத்தில் எடப்பாடிக்கு களத்தை விட்டு ஓடுற எடப்பாடியை மக்கள் நம்பாமல் கூட்டம் கலையிறதையும் பார்த்து எடப்பாடியெல்லாம் ஈஸியாக தாண்டி போயிடலான்னு சீமான் வெரி கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறார். அப்போனா பாஜகவையும் வேலுமணியோட அந்த திருமண வரவேற்புக்கும் சீமான் கலந்துக்கிறார். முக்கியமாக பாஜகவையும் ஒரு லைனில் வச்சிருக்கிறாரு எடப்பாடி, விஜய் கட்சியும் ஒரு லைனில் வச்சிருக்கிறாரு, 2 பேரையும் ஒரு டிஸ்டன்ஸில் வச்சிருக்கிறாரு. விஜய் கட்சி ஏட்டு சுரக்கா, விஜய் கட்சிக்கு சீட்டு கொடுத்தாலே சீட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே தோல்வியை ஒத்துக்கிட்டதுக்கு சமம். சீமானே நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது இது செல்லவங்க வதந்திகளை சொல்கிறதுனால ஒரு தலைவரை சொல்லி நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், 30 சீட்டு சீமானு 30 சீட்டு விஜய் கொடுக்கலாம்னு இருக்கணும்னு என்கிட்டே சீமான் சொன்னார். வெளியே சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. சில பொய்கள், புரட்டுகள், மோசடிகள் வந்து எல்லை இல்லாமல் போகும்போது நம்ம சில உண்மையை இன்ஃபார்மலாக பேசுனது கூட சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு வருது. அப்போ கூட இருந்த ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்த நம்மளோட சிஷ்யன் சீமான் மேலே ரொம்ப பற்றும் பாசம் கொண்ட பையன் லிட்ரலரி
அந்த அளவுக்கு சீமான்ட்ட சண்டை போட்டுட்டான். அண்ணே 30 சீட்டு கொடுத்தா பலம் நிரூபிக்காதவருக்கு 30 சீட்டு கொடுத்தா உங்கள் ஓட்டு பாதிச்சிடும்னே, பலம் நிரூபிக்காதவருக்கு எப்படினே கொடுக்கலாம். ஜெயலலிதா 20 சீட்டு கொடுத்தாங்க விஜயராகவனுக்கு, ஜெயலலிதா 20 சீட்டு கொடுத்தாங்க தங்கமணிக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. சின்ன வயசுனாலும் பழைய வரலாறுலாம் தெரிஞ்ச பையன். நீங்கள் அந்த மாதிரி ஒரு 20 சீட்டு கொடுத்தா அடையாள அரசியலுக்கான ஒரு இதாக இருக்கணும்னே, அதுக்கு மேலே ஃபோல்ஸாக காட்டுனா உங்களுக்கு பலகீனம்னே, நீங்கள் இதுக்கு மேலே வளர மாட்டீங்கிற இமேஜ் உங்களுக்கு வந்துடணும்னு அவன் கொடுக்கக்கூடாதுன்னு சீமான்கிட்டே ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டான். சீமான் வந்து 3-4 தடவை விஜய் சந்திச்சார், பேசினான்னு சொல்லிட்டு 30 சீட்டு கொடுக்கலாம்னு இருக்குன்னு 8% எடுத்த சீமான் விஜய்க்கு மதித்தது வெறும் 30 சீட்டு. எடப்பாடி பழனிசாமி 12 சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டார். விஜய் தரப்பு டிக்கடித்த விஜய், துணை முதல்வர் சீமான்னு மோசடி பண்ண மாதிரி அவங்க பிறப்பு எல்லாமே மோசடி 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 மன்னர்கள். ராகுல் காந்தி மாநாட்டுக்கு வராரு, குஷ்பு சேர்ந்துடுறாங்க. எப்பா இந்த அண்டப்புழுகு ஆகாச புழுகு கோயில் பஸ்ஸுகளை பற்றி பேசாதீங்க சார், விடுங்க. 8 சுரக்காய்க்கு 12 சீட்டுக்கு மேலே எடப்பாடி கொடுக்க மாட்டார். எடப்பாடி சிக்னல் கொடுத்தது பிஜேபிக்கு தான். எடப்பாடி சிக்னல் கொடுத்தது பிஜேபிக்கு. இந்த சிக்னல் கொடுக்கறது மூலமா டாக்டர் ராமதாஸுக்கு செக் வைக்க பார்க்கிறார். எப்படி சொல்லுங்க, பிஜேபிக்கு ஓப்பன். இப்போ திமுக மட்டும் தான் எதிரின்னு சொல்றது மூலம் பிஜேபி கூட்டணிக்கு எடப்பாடி தயாராகி விட்டார் அப்படின்னா ராமதாஸுக்கு செக்னு எப்படி சொல்றீங்க? அரசியல்வாதி என்ன பேசுறான்னு பார்க்க கூடாது, என்ன செய்யறான்னு பார்க்கணும்னு ஒரு பெரிய தலைவர் சொல்லுவார். என்ன பேசியிருக்கிறார், என்ன செய்வார்? என்ன செய்யறது வந்து ராமதாஸுக்கு அவர் செக் அடிக்கிறார். எப்படி? நீங்க என்டிஏ காட்டி பேரம் பேசுனீங்க, உங்களை என்டிஏ தூக்குனதுனால என்ன நான் 2021 கலத்தி விட்ட தேமுதிகவுக்கு 5 சீட்டு கொடுக்க வேண்டியதாயிட்டு. உடனே என்டிஏ என்ன காட்டி என்டிஏ கிட்ட வாசன் 3 எம்பி வாங்கிட்டாரு. 2 பேருக்குமே நான் தான் ராஜ்யசபா கொடுத்தேன். ஆனால் 2 பேருமே என்ன காட்டி என்டிஏக்குள்ளே பேரம் பேசி நின்றுட்டீங்க. இப்போ பிஜேபி அதாவது என்டிஏ காட்டி என்கிட்ட பேரம் பேசுவீங்க. நானே பிஜேபி கிட்ட போயிட்டோம்னா வாசனும் ராமதாஸும் என்கிட்ட எப்படி பேரம் பேசிட முடியும்? இப்போ என்ன செய்வீங்கன்னு சின்ன பிள்ளை விளையாடுறாரு. எங்க ஐயா சாதாரணமானவரா? அவருக்கு சிஷியன் சீமானுக்கு வேளாண் பட்ஜெட்டை அனுப்பி வச்சுக்கிட்டு, இதுவரை அனுப்பாதவர் அனுப்பி வச்சுக்கிட்டு சீமான்ட்ட சொல்லிட்டாரு, தம்பி நீ மேலே வர்றதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாதுப்பா, நான் என் பையன் வரணும்னு நினச்சேன், அது இல்லாத போது எனக்கு நீயும் மேலே வர்றதுல எனக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான், நீ என்ன இருந்தாலும் நம்மளை பார்த்து வளர்ந்த பிள்ளைன்னு அந்த தகவலை சீமான்ட்ட டாக்டர் ஐயா சொல்லி விட்டுருக்கிறாரு. அப்போது நீங்கள் பாஜகன்னு சொன்னால் டாக்டர் ஐயாவுக்கு பேரம் பேசுறதுக்கு வேறு இடம் இருக்காது, அவர் சோர்ந்துருவார்னு நினச்சிங்க. விடாக்கண்டம் கொடாக்கண்டம் கதையா? ஐயா எடப்பாடி பழனிசாமி உங்களோட கில்லாடியா எங்கள் ஐயா டாக்டர் ராமதாஸ். அவர் 89 இதில் பிஹெச்டி படித்தவரியா? நீங்கள் ஜெயலலிதா இறந்த முறை தான் ஐயா ஜெயலலிதாட்டிருந்து படிச்சுட்டு வந்த இந்த உங்கள் டாக்டிக்ஸை காட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் எங்கள் ஐயா சீனியரியா? பாஜக காட்டியும் அவர் உங்ககிட்ட பேரம் பேசுவார், தமிழ் தேசியம் அவருக்கு சிஷியன் சீமானை காட்டியும் பேரம் பேசுவார். நீங்கள் அவர்கிட்ட சரண்டர் ஆகி தான் தீரணும். காரணம், நீங்கள் விக்கிரவாண்டியில் கோலத்தனமாக வன்னியர்களின் எழுச்சியை கண்டு வன்னியகுல சத்திரியர்கள் 10 பிள்ளை 5 கேட்பாங்கன்னு கண்டு கோலத்தனமாக வன்னியர்களை கண்டு ஓடினீங்க. அந்த ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டாரு டாக்டர் ராமதாஸ். தமிழ்நாடே புரிஞ்சுக்கிட்டு சார், அதில் உள்ள அதர் காஸ்டுக்காரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓடுறாரு எடப்பாடி பழனிசாமின்னு பயந்து ஓடினவர் என்னமே எங்கள் ஐயா டாக்டர்கிட்ட நீங்கள் சரண்டர் ஆகி தான் தீரணும். அதை மறைக்கிறதுக்கு பாஜகவுக்கு வரீங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களே. என்ன இருந்தாலும் எங்கள் ஐயாவால் நாங்கள் தமிழ்நாட்டில் பாப்புலர் ஆனவங்க, எங்கள் ஐயாவுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய விஷயத்தை நாங்கள் பேசாமல் இருப்போமா? ஆனால் எடப்பாடி சொல்கிற டேர்ம்ஸ் தானே இவங்க எல்லாருமே தொகுதியை வாங்கிக்க முடியும். ராமதாஸ்கிட்ட சரண்டர் ஆவார் எடப்பாடி, அல்லது வட தமிழகத்தில் 3வது போயிடுவார், வாஷ் அவுட். சரண்டர் ஆவார்னா ராமதாஸ் டேம்ஸுக்கு படி 35 எம்எல்ஏ 35+ எம்எல்ஏ அவர் கேட்குற தொகுதி, டப்பா தொகுதியெல்லாம் கொடுக்க முடியாது, ராஜ்யசபா சீட்டு இப்படின்னு ராமதாஸில் சரண்டர் ஆவார். ஏன்னா நீங்கள் வன்னியரை கண்டு பயந்து பீச்சு அடித்து ஓடிட்டியே. 35 அதிமுக கூட்டணியிலே பாமக அதிகம் தானே. ராமதாஸ் டேம்ஸ் அங்கே ஜெயிக்கும், ஏன்னா இவர் பயந்து ஓடிட்டாரு. ஆனால் 35 இருக்கு சார். ஓடிட்டாருங்கிறது ராமதாஸுக்கு தெரியும் சார். விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடிட்டாரு, ராமதாஸுக்கு தெரியும். ஓடினவரை ராமதாஸ் விட மாட்டாரு. ஆனால் அதிமுக பாமகவும் ஜெயிக்க முடியாதே. அதுதான் மைண்ட் கேம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். விடாக்கண்டம் கொடாக்கண்டம் கதை தான். நீங்க சொல்றீங்க, அது 2 பேருக்குள்ள மனசக்தியை காமிக்கும். எஸ், வில் பவர் தான். நான் மறுக்கவில்லை. எடப்பாடி ஜெயக்குமாருக்கு சன்னுக்கு தனித்தனியை கொடுத்துட்டு பாஜக தலைவரை தூத்துக்குடிக்கு அனுப்புனவர், அதெல்லாம் நான் பாராட்ட தானே செய்கிறேன். நம்ம இன்னைக்கு ஒரு கையில் 10.5 ஒரு கையில் 23 சாதிச்சவர். ஜெயலலிதா 7 சீட்டு கொடுத்த பாஜகவுக்கு 5 சீட்டில் நிறுத்தினவர். நான் தரவுகளோட தாங்க பேசுவேன். இப்போ நிலைமை நீங்கள் களத்தை விட்டு சீமான்
துணிஞ்சு நின்னாப்புல உன்னையாடா அடிக்க சொன்னேன், பறையதானாடா அடிக்க சொன்னேன், ஏன் சார் கார் சர்டிஃபிகேட் கேட்குற ஒரு தமிழ் மன்னனுக்குன்னு டைரக்டாக நின்று அடித்தார், களத்துக்குள்ளே நின்னார். அவர் சுத்த வீரர், ஹீரோன்னு நான்வன்னியர் விக்ரவாண்டி மட்டுமில்ல வட தமிழகத்திலே பேசுகிறான்ல. ராமதாஸுக்கு பயந்து ஓடின பிறகு எப்படி ராமதாஸ் உங்களை விடுவார்? நீங்கள் தான் ஓட ஆரம்பிச்சிட்டீங்களே. நான் கொலைக்கெல்லாம் சொல்லலை, பழமொழியை புரிஞ்சுக்கிடுங்க. ஆனால் பிஜேபியும் எடப்பாடி சொல்ற டேர்ம்ஸ் தானே வருவாங்க. பிஜேபிக்கு சீஃப் மினிஸ்டர் கேட்டுட்டு எடப்பாடி இல்லை சார், அவர் என்ன டேர்ம்ஸ் சொல்றது? ஆனா எடப்பாடி ஓகே சொன்னா அவர் தானே சிஎம். இல்ல சார், இன்னும் நாள் இருக்கு பாருங்க. அதுக்கு அந்த டேர்முக்கு இறங்கி வருவார் அவரு. அவர் சிஎம் கேண்டிடேட் இல்லை சார். அது பிறகு அவருக்கு சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி சொல்லுடைய சிஎம் கேண்டிடேட்டை சாரி மோடி சொல்லுடைய சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி ஏத்துக்குவாருன்னா இல்லை, எடப்பாடி அது வந்து மோடியை பிரைம் மினிஸ்டர் ஏத்துக்குவார் 29ல். இது டவுட்ஃபுல் தான். ஆனா எடப்பாடி இப்போ திமுக தான் எதிரி அப்படின்னு சொல்ற பட்சத்தில் சார் அவரை மோடி சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்க மாட்டார் சார். எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு சிஎம் கேண்டிடேட் இல்லை. இது நீங்க சொல்றதா, பாஜக சொல்றதா, மோடி சொல்றதா, அமித்ஷா சொல்றதா, நட்டா சொல்றதா? பாஜக ஒரு நேஷனல் பார்ட்டி, அந்த கட்சிக்கு எது நன்மைங்கிறதோட மோடிக்கு 29 எது நன்மைங்கிறத ரவீந்திரன் துரைசாமி சொன்னால் அது கரெக்டாக இருக்கும்னு ரவீந்திரன் துரைசாமிக்கு வார்த்தைக்கு மோடிக்கிட்ட ஒரு வெயிட்டேஜ் உண்டு. தமிழ்நாட்டுக்காக மட்டும் நான் மோடிக்கிட்ட என் கருத்தை சொல்லலை. பாரத் பதக்ஜி என்கிட்ட என்ன பதவி வேணும், பதவி வாங்கிக்கிட்டு மோடிக்கு உங்களோட சஜஷன் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அண்ணனுக்கு தம்பி ஹெல்ப் பண்ணுறதுக்கு பதவியெல்லாம் தேவையில்லைன்னு 2015 ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் நிகழ்ச்சியிலையும் தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான். என் கருத்துக்கு மோடிக்கிட்ட பெரிய வெயிட்டேஜ் உண்டு. 2029 தான் மோடிக்கு முக்கியம். இப்போ 240 சீட்டு வந்துட்டு 272க்கு மேலே தனி மெஜாரிட்டி 4வது முறை மோடி பிரதமராக வரணும்னா தமிழ்நாட்டில் இருந்தாவது ஒரு 30 சீட்டு வரணும். அப்போ 1-1 தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். அந்த வகையில் 2029 1-1 கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இங்கே ஒரு வியூகம் அமைப்பாங்க. அதில் எடப்பாடியை சிஎம் கேண்டிடேட்டாக முன்னிறுத்தினா அது வந்து மோடியோட 29க்கு டெட்ரிமெண்டலாக கூட முடியும். அவர் 57% வாக்கு ஸ்டாலினுக்கு மக்கள் ஆதரிக்காங்கிற அளவுக்கு இந்தியா டுடேல வந்திருக்கிறதும் மோடிக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டியதில்லை, இந்தியா டுடே அவர் பார்த்துருப்பார். இங்கே எடப்பாடியை எம்பவர் பண்ணி விட்டோம்னா 20 சீட்டு காங்கிரஸுக்கு ஆஃபர் பண்ணுவார், 4 சீட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆஃபர் பண்ணுவார். மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங். எடப்பாடியை நம்பி மோடி ஏமாறணுங்கிறீங்களா? ஆனால் அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்தி கணிசமான இடங்களை பாஜக, பாமக போன்றவை போட்டியிட்டால் ஒருவேளை ஒரு கூட்டணி ஆட்சிக்கு கூட தயாராக இருப்பாங்கல்ல பாஜக? எடப்பாடியை தள்ளிக்கிட்டு நம்பகத்தன்மை உள்ள செங்கோட்டையன் சீஃப் மினிஸ்டர்னா கூட ஏற்றுக்கலாம். ஏன் அந்த மாதிரி விருப்பம் இருக்குமா? அது கூட வாய்ப்பு உண்டுன்னு சொல்றேன். ஏன் செங்கோட்டையன் இருக்கக்கூடாது, என்ன ஏத்துட்டாரு, அப்போ செங்கோட்டையன் வேண்டாம், எடப்பாடி வேண்டாம், வேலுமணி இருக்கட்டு, அது கூட வாய்ப்பு உண்டு. எடப்பாடி தான் குறி. எடப்பாடிக்கு அந்த இமேஜை கொடுத்து வளர்த்து விட்டுட்டா, அதை பைப்போலர் ஆக்கி விட்டுட்டா அவர் கண்டிப்பாக காங்கிரஸுக்கு தான் ஆஃபர் கொடுப்பாரு. சவுக்கு சங்கர், சசிகாந்த் செந்தில் எல்லாரும் எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த வேலை புரோக்கர் வேலை தான், தப்பில் அரசியல் இது இயல்பு தான், அந்த வேலை தான் அங்கே நடக்கும். ஆனால் எடப்பாடி சிஎம் ஆகட்டும், ஒருவேளை ஜெயிச்சு வந்தாங்கன்னா கூட்டணி ஆட்சி வரும், அதில் பாஜக காரங்களும் அமைச்சர் ஆவாங்க. இது மத்திய பாஜகவுக்கு, திரு மோடிக்கோ, திரு அமித்ஷாவுக்கோ, நட்டாவுக்கோ விருப்பமா இருக்காது. எடப்பாடி எப்படியாவது காப்பாற்றலாம் நினைக்கக்கூடியவங்களும் சந்தோஷப்படுங்க. ஆப்பு அடிப்போம், அப்பம் தெரியும் உங்களுக்கு. இல்லை, இதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதான் சந்தோஷப்பட்டுக்கிடுங்கிறேன். சந்தோஷம் எல்லாம் இல்லை, இதுல நீங்களும் சந்தோஷப்பட வேண்டாம், நானும் சந்தோஷப்பட வேண்டாம். நான் சந்தோஷப்பட்டுட்டு தான் இருக்கிறேன். மோடி எப்படி 29 இதுல இருந்து சந்தோஷம் இல்லை. மோடியை 29 ஜெயிக்க வைக்கிறதுக்கு எடப்பாடியை 26 வீக்கெண்ட் பண்ண முடியும், பண்ணணும். வீக்கனிங் இபிஎஸ்ங்கிற ஸ்ட்ராட்டஜி டெல்லி தலைமை ஏத்துக்கிட்டாங்கிறதுல எனக்கு சந்தோஷம் இருக்கு. கூட்டணி ஆட்சிக்கு ஒரு வேளை பாஜக தயாரா இருக்காதா 26ல்? எடப்பாடியை பொறுத்த அளவில் நம்பகத்தன்மையற்றவர். அவர் முதல்ல சிஎம் கேண்டிடேட் இல்லை, அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் அடுத்த கட்டமே நகரம். அப்படின்னா எடப்பாடி நகர மாட்டாரு. நகராண்டாம், என்ன ஆகிப்போச்சு, 29 தான் முக்கியம் மோடிக்கு. 98 வாஜ்பாய் தலைமையில் ஜெயித்த மாதிரி 29 மோடி தலைமையில் ஜெயித்துட்டு போறாங்க. 26 சட்டப்பேரவையில் ஒரு 10 எம்எல்ஏ 3 அமைச்சர்னா பிஜேபிக்கு கசகமா என்ன? அப்படித்தான் நயனார் நாயந்திர யோசிச்சுட்டு இருக்கிறாரு, அப்படித்தான் பலரும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. 57% வாக்கு ஸ்டாலினுக்கு இருக்கு, கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறதும் இந்தியா டுடே மூலமா இந்தியாவில் மோட் ஆஃப் தி நேஷனில் இந்தியா என்டிஏ ஜெயிக்கும்னு சொல்லக்கூடியவங்க தமிழ்நாட்டில் ஸ்டாலின் இப்படி உயரத்தில் இருக்காருங்கிறதும் மோடி டேபிளில் இருக்கு. ஆனால்
அடுத்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்க்கட்சியாக தான் இருக்கணும் அப்படின்னு அதிமுக விரும்பாது, பாஜகவும் விரும்பாது, பாமகவும் விரும்பாது இல்ல. அப்படி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நினைச்சிட்டே இருங்க. எங்களுக்கு என்ன, நீங்க அப்படி நினைக்கலையா? என்ன நடக்குங்கிறது 26 பிப்ரவரியில பாருங்க சார். நீங்க அப்படி நினைக்கலையான்னு கேக்குறேன் சார். எடப்பாடி கிட்ட எல்லாம் ஏமாறதுக்குள்ள ஆள் இல்ல சார். இல்ல, நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லவே இல்லை சார். அதான் பதில். எடப்பாடி கிட்ட எல்லாம் ஏமாறதுக்குள்ள ஆள் இல்ல சார். தாமரதாஸ் நரேந்திர மோடி மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி தெரியும் சார். அவர் நிர்பந்தம் காரணமா ராமதாஸ் கிட்ட சரண்டர் ஆகுதுக்கு பயந்து இந்த மாதிரி ஒரு நாடகத்தை போடுறாரு. அதுல எப்படி சார் நம்ப முடியும்? அதிமுக 117 தாண்டினால் தான் நீங்க சொன்னதெல்லாம் நடக்கும். இல்ல அந்த எண்ணை அடைய முடியவில்லை என்றால் பாஜகவோ பாமகவோ கூட்டணியோ வேறு யாரா இருந்தாலும் சொல்வது நடக்கும் தானே சார். இதுல பாஜக என்டிஏ 18% வாக்கு எடுத்திருக்கிறாரு. அண்ணாமலை டிடிவி தினகரன் என்டிஏல இருப்பாருங்கிறத தெளிவாக சொல்றாரு. தென் அவங்க ஹரியானா, இது என்டிஏக்கு 18% பார்லிமெண்ட் ஓட்டு பார்லிமெண்ட்டுக்கு பொருந்தாது. ஹரியானா வெஸ்ட் அசம்பிளி பொருந்தாது. ஹரியானா மகாராஷ்டிரா எல்லாம் ஏறிட்டாங்க. இந்த 18 பொருந்தாது, கூடி போகும். தமிழ்நாட்டில் சில கடந்த காலத்தின் கைதிகள் அது பொருந்தா ஆமாப்பா பொருந்தாது, 18 கூடி போகும்பா, நீ ஏன் பொருந்தாதுன்னு ஏன் கவலைப்படாத, கூடி போகும், பொருந்தாதுதான் முன்னோட கூடும். ஹரியானாவில் கூட்டி காட்டிட்டாங்க. ஆர்எஸ்எஸோட உழைப்பில் ஹரியானாவில் கூட்டி காட்டிட்டாங்க. இங்கேயும் மிரண்டு போனது ஆர்எஸ்எஸ் மையமாக வச்சு டாக்டர் ஐயாவை பெரிய ஒரு வெப்பனா வச்சு மந்திரமாலை, திரௌபதி அம்மன், வன்னியகுல சத்திரியர்கள், அக்னிகுல சத்திரியர்கள்னு தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகாவில் ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸ் வன்னியர் கிராமங்களில் கடுமையாக ஒர்க் பண்ணுவாங்க. சௌமியா அன்புமணி சகோதரி போன்றவர்களுக்கு MOS 26 நாள் வழங்கப்படும் இன்னும் சொல்லும் போது இது நடந்துட்டுன்னா நம்ம ஒன்றுமே இல்லை, வன்னியர்களை நம்பி தான் நம்ம பழச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த நடந்துட்டுன்னா ரவீந்திரன் துரைசாமி டீம் RSSலேருந்து வந்தவனுங்க கடுமையாக உழைச்சி செய்து முடிச்சிருவானுங்கிற அச்சத்தில் ராமதாஸுக்கு பயந்து ஒரு நாடகமாக பாஜக வர்ற மாதிரி நாடகத்தை நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். அப்படி பண்ணான்னா OPS டிடிவி எல்லாரும் அணியில் வந்துருவாங்களே. இப்போ முதல்ல இதுவே நாடகங்கிறேன். நீங்கள் அதை பிரேமா பேசி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வரீங்க. அது ஏன் நான் அக்செப்ட் பண்ணிட்டு வரணும்? நான் அலர்ட்டாக இருக்கிறேன். எடப்பாடி பொழுது நாடகங்கிறீங்க. எஸ், ராமதாஸை கண்டு பயப்படுறாரு, பாஜக கண்டு பயப்படுற மாதிரி நடிக்கிறாரு. இது உண்மையான இல்ல இறங்கி வரல, உண்மையா இறங்கி வந்துட்டாரு ராமதாஸுக்குள்ள பயத்தில் நாடகங்கிறீங்களே நீங்க. அதான் ராமதாஸ் பயத்தில் போடக்கூடிய நாடகம். டைரக்டா எனக்கு ராமதாஸ் இல்லைன்னா நான் 3வது பேருங்கிற அச்சாருக்குன்னு ஒத்துக்க மாட்டாரு. அது செயலில் காட்டிட்டு போயிட்டாரு விக்கிரவாண்டியில. உடனார் பாருங்க பின்னங்கால் பரடி பட அதிலே விழுந்துட்டாரு. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் குறிப்பாக ரவீந்திரன் துரைசாமி மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.